புள்ளிய கொண்டு 10 லட்சம் போட்டுடு ஐயா. விளங்குது நீங்க ஐயோ அவர் 10 லட்சங்களை பார்த்துட்டு பாரு ஐயா. சாமி எனக்கு இந்த படங்கள் அனுப்புறது கடிதங்கள் அனுப்புறது கிளஸ்டர் அது ரெண்டு குண்டுகள் விழுந்து ஆளுக்கு இல்லை காயங்கள் இருக்கு கூட முழுக்க காயங்கள் இருக்கு. வெளிநாட்டுக்காரர் இல்லாத உதவி செய்வாங்க இல்லையா? ஆளு இப்ப நான் இப்படி 10 பேருக்கு அனுப்பிச்சு ஏன்ட்டு சொல்றாரு அங்க ஒன்று சொல்லு எல்லாரும் சொல்லுவான் அந்த காயபுரம் ஒரு காய அனுப்ப மாட்டான். வண்டைக்கு போட்டுருக்கீங்களா? இல்ல அதுமே 10 தான் நானும் என்னட்டே கொஞ்சம் இருக்கு வேற பக்கத்தால கொஞ்சம் ஒரு இப்போ வேற பக்கத்தால நான் கொஞ்சம் எடுத்து அவரை கொடுக்குறேன் அதையும் சேர்த்து கொடுக்குறேன் பிரச்சனை இல்லை. சுபா நீங்கள் ஹொக்கா விட்ட போங்க, ஹொக்கா விட்டு போய் படுங்கோ. நான் கோயிலடிலாம் படுக்க போறேன். 5 நாளைக்கு நீ அங்கதான் மழை முடியும் மட்டும் அங்க அண்ணன். ஓகே போங்க கவனம் வீடுகளை பூட்டி போடுவாங்க. உதுக்கு என்ன எடுக்க போறாங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன இந்த கண்டையா சாமான எல்லாம் அது எடுக்க தான் இங்கே வராங்க உங்களுக்கு. போய் பார்க்குற வேலையை இப்போ வலிக்கிட்டுவா நீ மனுஷர் மழைக்குள்ள உங்கள் வீட்டில் படுப்பானே யாரும் இந்த வீட்டில் கோயிலில் போய் நிம்மதியாக படுப்பேன் இந்த வாட்டினா போய் போய் பார்க்குற வேலையை போ உனக்கு பாயை கிழிச்சு விட்டா சரி ஒரு நாளைக்கு. மனுஷன் இருக்கிற பிரச்சனை ஏகல இந்த வெயில் மழையில்னு மாறி மாறி காலநிலையா காலநிலை கன்றையா காலநிலை சரி நிம்மதியான படுக்கவும் படுக்கலாப்பா. இதுலேயே முழுகும் இல்லை தானே அப்பனே பழனியாண்ட வா வா ஐயோ என்னடா கடிக்குது காத்து மடிக்குது இல்லையா? என்ன ஐயா என்ன இங்க விளங்க இல்ல வீடு வாசல் இல்லையா? வீடு வாசல் இல்ல முழுக்கு சரியான வீடுகள் எல்லாம். நீ என்ன வந்தாலும் நான் 3 முறை 3 முறை இங்க வந்தீங்க. அங்க வீடுகள்லாம் இல்ல கஷ்டம் முழுக்கு. அதான் இப்போ இந்த மழை தான் எப்படி வந்து போய் கோயிலில் இருக்கிறது இந்த கோயிலில் விட்டுருவேன் பேச மாட்டேன். எத்தனை புள்ளியா உங்களுக்கு? எனக்கு புள்ளிகள் இல்லை தனியா இருக்கிறீங்க. அவன் இந்த போர்ல இல்லை இருக்கு. நீங்க வெளிநாட்டுல இருந்து இருந்திருக்கீங்களா? இல்லை நான் இந்த இதுகளுக்கு பொறுப்பா இருக்கிறேன். உதவி திட்டங்கள் அதுக்கு பொறுப்பா இருக்குன்னு உண்மையை சொல்லுங்க பிரச்சனை இல்லை. நீங்க தம்பியானாச்சும் கேட்கலாம். எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். என்ன உங்களுக்கு சொல்றது வீடெல்லாம் உங்களுக்கு தம்பி சரியான மனுஷிக்கும் கொஞ்சம் பிரச்சனை மனுஷிக்கும் கொஞ்சம் சுவாமி கடைசி சண்டையில் ஏதாவது பிரச்சனை வரும். அது என்னன்னு தெரியல உங்களுக்கு காயங்களா யாரு இப்போ? எனக்கு காயங்கள் பெரியாயங்களோ ஆணி விட்டுற காயங்கள்ட்ட இது ஆணி விட்டுறேன். அடையாளம் இருக்கும் அடையாளம் கிடையாது இங்கே இருக்கு விரல் லட்சம் ஆணி. எவ்வளோ நாளமா இதில் இருக்கிறீங்க? இதில் இப்போ நான் ஒரு 3 மாசமா இதில் இருக்கேன். உங்களுக்கு சொன்னா என்ன இப்படியே போகிறது இந்த இதில் குளிக்கிறது இதெல்லாம் குளிக்கிறேன். இதில் சாப்பாட்டுக்கு என்ன சாப்பாட்டுக்கு 5000 தருது. கஷ்டம் தான் அவருக்கும் கஷ்டம் தான். அவரும் 1-2 கோயில் எல்லாம் பார்க்குறாரு வந்து புக்கே தருவார். இல்லைன்னா அவருக்கு இல்லைத்தான் பேச படுக்கிறா தண்ணியை இதில் எப்படி படுக்கிறதா வருத்தங்களே இருக்கும். வருத்தங்கள் தெரியும் தானே இந்த வயசுக்கு. இங்கே கோயிலடிக்கு வாங்க. அரிசி இருக்கா? பருப்பு புத்தகம் கோப்பி வேணாம். வாங்க சந்திங்கன்னா நழுது பொழுது போகும். கொடுக்குறீங்களா நீங்கள்? சரி நீங்கள் கொண்டு வாங்க. இந்த கோயில் தானே பைரவரடி. பிரச்சனை வாங்க. இந்த புல்லுவல் எல்லாம் நான் தான் வெட்டுறேன். நான் இதில் நீங்கள் கோயில் வேலையில் இருக்கு ஐயா. நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு வந்து உண்மையாக சொல்லுவோம். இருங்க வந்த சொன்னா உண்மை சொன்னா தான் எங்களால் ஏதாவது செய்யணும். இருங்க பெரிய நீங்களோ பட்டேன் இல்லை எனக்கு வேலை கொஞ்சம் நாங்கள் உங்களை போல கன வேலை பார்த்துனாங்க ஐயா. எங்களுக்கு தான் வேலை உதவி செய்யறதான் வேலை சரிதானே. ஏதோ சேவையாக செய்து கொண்டு வா. நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொன்னால் எங்களுக்கு உண்மையை சொல்லி விட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு எங்களால் முடிஞ்சா செய்வோம். என்ன உண்மை உங்களுக்கு சொல்றதுன்னா இல்லை நீங்கள் குடிக்கணும். எனக்கு சாப்பாட்டுக்கு வழியில நான் வந்து இதில் வளர்க்குறேன் நீங்கள் குடிக்கிறேன்
உங்களுக்கு வீட்டு திட்டம் தரலையோ? வீட்டு திட்டம் எனக்கு பிறந்ததுலேருந்து வீட்டு திட்டம் தரையில தம்பி. இப்போ இந்தியன் வீட்டு திட்டம் இருக்கல்லோ, அது ஒன்று தந்தவன். இந்தியன் வீட்டு திட்டம் போய் நம்ம வருஷத்துக்கு வீடு தருவாங்களா உங்களுக்கு? நம்மளாங்க இல்லை வீடு என்றாய் அவருக்காக தான் தருவாங்க வீட்டு திட்டம். உங்களுக்கு ஜெகன் ஜெகன் தெரியுமா? ஜெகன் ஒருத்தனங்க ஜெகன் இருக்கான், அவனும் புதுக்குடியிருப்பிலாம் போயிட்டாங்க. புதுக்குடியிருப்பிலாம் வீட்டு திட்டம் அதே மேலே வீட்டு திட்டம் வந்திருக்கு. அதெல்லாம் விடுங்க திருப்ப இந்தியா கொடுத்துருக்காங்க, 3 உறுப்பிலாம் கொடுத்துருக்காங்க. அது பதஞ்சன பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்ல வேண்டியிருப்பார். அடிப்பேன் அடிச்சு தருவன் கதைங்க. ஓம் ஓம் அண்ணா ஓம். அப்படி ஓகே முடிஞ்சிட்டா? வணக்கம் சாமி, எப்படி இருக்கிறீர்கள்? தொடங்க போறீங்களோ? ஒரு சின்ன 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 ஒரு அலுவலகம், முக்கியமான அலுவலகம் என்னன்னு சொன்னா வந்து பார்க் பண்ணி நிக்கிறேன். கதைக்கிறது கேட்கலாமா? எங்கட சேவை இதுல வந்து இன்றைக்கு நாங்கள் இந்த ருண்ணாம் ஏரியாவுக்கு வந்த நாங்கள் கொஞ்சம் சரியான மழை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கள. இங்கே முழங்கால அளவு நெஞ்ச அளவுக்கெல்லாம் தண்ணி வந்துட்டுது, இங்கால வந்துட்டுது. ஏரியா வரைக்கும் வந்தது தண்ணி வந்து நான் விழுத்து போட்டு அங்கே படுத்துறேன். இப்போ நான் ஒரு பயனாளியோட தான் இருக்கிறேன் இப்போ. அவர் பாவம் கதையை கிட்ட எனக்கே கண்ணீர் வந்துடும். அந்த மாதிரி நான் தெரிந்தேன் அதில் பழக்கப்பட்டதால கொஞ்சம் மனசை இறுக்கி கொண்டிருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்களன்னு சொன்னால் அவருக்கு வந்து அவர்கிட்ட துணைவியார் இருக்குது தானே, அவள் வந்து மண்ட பிரச்சனை கொஞ்சம் ஆள் வந்து தெரிந்த அந்த போராட்டத்தில் பிள்ளைகளை பறி கொடுத்துட்டா. அதனால் வந்து கொஞ்சம் சித்த சுவாதீனமாக ஆக்கி போட்டது. 4 பிள்ளைகள் வந்து மாவீரர். முன்னாள் போராளி குடும்பமோ? கடைசி யுத்தத்தில் 2 பேர் 3 பொம்பளை பிள்ளைகள் அங்கே முன்னோடி பட்சம் அந்த அதுகளில் எல்லாம் ஆக்கள் போய் சேர்த்துருந்தோம். ஆக்கள் நேராக பார்த்துருக்கீங்க. நம்ம போனடாக்கள் வந்து அது அந்த சொல்ல கஷ்டப்படுது. எனக்கு தெரிந்தா நாங்கள் அதில் கிளறக்கூடாது. சரி. அவர் வந்து பாவம் வீடு இல்லை வீட்டு திட்டம் ஒன்றும் கொடுக்க மாட்டாரு தானே. வீடு ஒன்றும் இல்லை. அப்ப இப்ப அங்க இருக்கு நம்ம ஏரி ஒவ்வொரு எங்கட ஏரியா மாதிரி எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அப்ப வந்து அவன் வந்து பாவம் தலாணி வந்து சாப்பிட காலையில் பாவத்துக்கு நான் தான் இப்ப இருந்ததை கொஞ்சம் கொடுத்தேன். என்னென்னு சொன்னா வந்து படுத்துட்டார். கோயில் தான் படுத்திருக்கிறார். கோயிலே ஆக்கள் முந்தி மாதிரி இல்லை. கோயிலண்டா இவ பூட்டிடுவாங்க. பூசைக்கு மட்டும்தான் கதவை திறப்பாங்க. பேருந்து பூஜா முந்தி மாதிரி கோயிலன்றது நெசனம் போகிறது தானே. இப்போ அப்படி இல்லை. இப்போ கடவுள் அந்த டைமுக்கு தான் பார்க்கலாம். இப்போ அதை நாங்கள் அதில் கதைக்கலாங்கன்னு ஆள் கோயில் பிராந்தில் வந்து படுத்துருக்கு. இதுக்கும் மழை வந்துச்சுன்னு சொன்னால் நேற்று இங்கே இடுப்பளவுக்கு தண்ணி வந்ததான். அதான் அண்ணன் ஏன்ன்றது நான் சொன்னேன். இப்போ என்னென்னு சொன்னால் வந்து அவசரமாக இப்போ இந்த நிலைமை அவசரமாக நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் காசு அட்டையை காய்ச்சினாங்கல்ல, அந்த காசு அவசரமாக கொஞ்சம் பேருக்கு போட்டு விட்டீங்களா? இல்லை எனக்கு போட்டு விட்டீங்களா? நான் வந்து எடுத்து விட கொடுத்து அவர் காசுகளை கையில் கொடுத்தாலும் ஆள் கோயிலில் படுக்கிறவர் தெரிந்தானே யாரும் எடுத்துகிட்டு போடுவாங்க. அப்போ நான் கொஞ்சம் சாமான்களையும் வேண்டி கொடுத்த ஆளுக்கு விளங்கிச்சா. சாமான்களையும் வேண்டி கொடுத்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நான் அடிக்கடி வந்து பார்ப்பேன். ஆள் பக்கம் தானே அடிக்கடி வந்து பார்த்து நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். வீடியோ எடுத்து அனுப்புவேன், ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். இந்த சாமி எனக்கு இந்த படங்கள் அனுப்புறது கடிதங்கள் அனுப்புறது ஒன்றும் தேவையில்லை. விளங்குதானே? இப்ப நீங்கள் போட்டா சரியா தான் நம்பிக்கை தானே வாழ்க்கை சாமியா. அவர் சரியான கஷ்டமா இருக்கு. எனக்கு இது விட்டா இன்றைக்கும் நாளைக்கு கொண்டு இருக்கு மனுஷன் தெரிந்த அடுத்த மலைக்கு இந்த மழை திரும்ப போயிருது. அவனை அப்போ போச்சுன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டம் என்ன? ஜோவியல் இங்க இவ்வளோ ஜனத்துக்கு வெளிநாட்டு ஜனத்திட்ட இவ்வளோ உதவிகளை கொண்டு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்க நாங்கள் பார்க்குறோம். அதில் பிரச்சனை இல்லை. இல்லை நான் பார்த்தேன் உங்களோட ஒவ்வொரு பதிவையும் தவறாமல் பார்க்குறேன். சாமி நான் ஒன்று போட்டு விடலாம். அந்த முதல் போட்டு அதே அக்கௌண்ட் தானே. முதல் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்தோம், அந்த அதே அக்கௌண்ட் தான். சரி, ஒன்று போட்டு விடுறேன். சரி சரி. என்னையா கை என்னன்னு சொன்னா ஒரு திட்டம் ஒன்று கதை வச்சிருக்கிறேன். சரிதானே? திட்டம் ஒன்று கதை வச்சிருக்கிறேன். அது என்னன்னு சொன்னா ஒரு 5000 4000 3000 போடுவாங்க. போட்டா உங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு 5000 போடுவோம். அதை பார்த்து போடுவோம். வெளிநாடு தானே கொஞ்சம் டாலர்ஸ் கொஞ்சம் கூடி போச்சு. சரிதானே? பார்த்து போடுவினா உங்களுக்கு அந்த உதவிகளை நான் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க உதவிகளை வச்சு நீங்க குடிப்பீங்களா? ஐயோ தம்பி, நான் வாயில்லா பூச்சி தம்பி. நான் குடிக்க குடிச்சா என்ன தாங்க இயலாது. உப்பங்கள் இந்த அதுகளுக்கு குடிக்கிறாங்களோ அதில் குடிச்சிட்டு விழுந்து கேட்குறாங்க. நானும் எனக்கே இல்லாது. அதெல்லாம் நான் வந்து இதில் படுத்துறேன். நான் குடிக்கலான்னா நான் உங்க போயிருக்கேன். எந்த சண்டையில போனது? பிள்ளைகள் வந்து இந்த இஞ்சுதான் யாழ்ப்பாணம் சண்டை. யாழ்ப்பாணம் 95 இல்லை. அதுகளுக்குள்ள தானே அவங்க எல்லாம் வயசுகளுக்கு தெரிந்தானே. பெரிய ஒடியில் இருந்தா பெரிய ஆக்களா இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு தன் சட்டியா உங்களை மாதிரி தான். அப்படியே உங்களை மாதிரி தான் முடிச்சு வச்ச மாதிரி. நானும் உங்களோட பிள்ளை மாதிரி தானே. கடைசி சண்டையில ஒரு தரம் போயில்லையோ? கடைசி சண்டையில ஒரு ஆள் சின்னவன் எங்கன்னு தெரியாது. அப்படியா? தெரியாது. சொல்லி நான் சொல்லியிருப்பேன். எங்கன்னு தெரியாது. சரி சரி சரி. அப்போ உங்களுக்கு பிரச்சனை. இப்போ என்ன அவசரத்துக்கு என்ன தேவை? அது சொல்லுங்க.
எனக்கு அவசரத்துக்கு ஒரு இது தந்தீங்கண்டா. இது பாரம் பப்ஜி விளையாடுறதுக்கு லேப்டாப் போட்டு. என்ன தம்பி? பப்ஜி விளையாடுறதுக்கு பப்ஜி கேம் விளையாடுறதுக்கு எனக்கு அவன் தந்தீங்கண்டா. ஐயா பொழுதுபோக்கு பருவம் அப்படி வந்து விளையாடுறவங்களுக்கு அடி அவனை சொல்றான் வந்துடா கடைசி நேரத்தில் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது விளங்குது. ஒரு நிமிஷம் சத்தம். ஓ அண்ணே வந்துருக்கு தேங்க்ஸ் அண்ணே தேங்க்ஸ். ஒன் லைக் போட்டுருக்கீங்களா? இல்லை அதுமே பத்தாதான் நானும் என்னட்டே கொஞ்சம் இருக்கு வேறு பக்கத்தால் கொஞ்சம் ஒரு இப்போ வேறு பக்கத்தால் நான் கொஞ்சம் எடுத்து அவரை கொடுத்து அதையும் சேர்த்து கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை. நன்றி நான் தொடர்பில் இருங்க. நான் திரும்ப முடிஞ்சதை செய்யுங்க நான் சந்திப்போம். என் தேவையா சொல்லுங்க, படியாட்ட சொல்லி அதோட செய்யலாமா? நன்றி ஓகே பரவாயில்ல. விட நான் 1 லைக் போட்டதுக்கு நன்றி. ஓகே நான் இப்போ அனுப்புகிறேன், வீடியோ அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னன்னு சொன்னால் அவர் வந்து அதில் வெளிநாட்டுக்காரர் இல்லாத உதவி செய்வாங்க இல்லையா? அது இப்போ நான் இப்படி 10 பேருக்கு அடிச்சு என்கிட்ட சொல்கிறாரு அங்கே ஒன்று எல்லாரும் சொல்லுவான் அந்த காயபுரம் எல்லாம் ஒரு காய அனுப்ப மாட்டான். அப்போ நான் நீ அடிச்சு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி கேட்கணும், அதுக்கு எனக்கு நெட் காசு போடும். இப்போ நான் என்னென்னா என்னட்ட எனக்கு ஒரு 1000-500 தாரன், என்னட்ட இருக்கிற தாரன். நீங்கள் நாளைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ வேறு எங்கள் கோயிலில் காசு ஆரம் ஐயா அதுக்கு ஏதாவது செய்யுங்க, செஞ்சு வேறு எங்கே போங்க. நானும் இங்கே போனால் அந்த கோயில் போகிற அடிக்கிறாரு கோயிலே தங்குறேன். வீடு என்ன பிரச்சனை? வீடு தம்பி நான் சொன்னேன் எனக்கு இந்தியா வீட்டு திட்டம் தந்தது. நல்ல வீடு 5 லட்சம் அது பிரச்சனை தான். நான் ஜன்னல் கதவு நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க, பார்க்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனை பார்க்க மாட்டீங்களா? ஜன்னல் கதவு ஒன்றும் இல்லை தம்பி, ஜன்னல் கதவு எல்லாம் போடுவோம். ஜன்னல் அளவு இந்த சீலிங்க வண்டி அடிங்க, இல்லை ஒரு தகரம் வண்டி அடிங்க. இப்போ என்னண்டா சரி ஓகே உங்களுக்கு நான் கணக்கு உதவி செய்கிறேன் சரிதானே? 1000 இல்லை நான் ஒரு 2000 தரேன் சரிதானே? அப்படி செய்யுங்க. என்னண்டா இப்போ வந்து ஒரு இதில் சொல்லுங்க உங்களோட கஷ்டத்திலாம் சொல்லுங்க சரிதானே? அங்கே வெளிநாட்டிலேருந்து பார்ப்பாங்க. என்ன நீங்கள் நான் ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லுங்க சரிதானே? ஐயா இப்போ நான் வீடியோ எடுக்க போகிறேன் அழுற மாதிரி கதைங்க சரிதானே? உங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் கூடாது. வணக்கம் மக்களே, மீண்டும் உங்கள் சேவகன் உங்கள் நாட்டுக்கான தோழன் வந்துட்டேன். ஐயோ தம்பி இந்த பிள்ளை இருக்கிறாரு, என்ன மூத்தவன் மாதிரி இருக்கிறாரு. புள்ளிய கொண்டு 10 லட்சம் போட்டு ஐயா. விளங்குது நீங்க பாத்துட்டு பாரு ஐயா. கடைசி சின்னவரை காலையில யோசிச்சு வாக்கு கொஞ்சமே இல்லாது தம்பி. ஐயா நான் விளங்குது ஐயா. நான் இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா நீங்க அழுதுங்கன்னு சொன்னா உங்களோட விஷயம் வடிவா போகாது. வடிவா மக்களுக்கு தெரியாது. புலம்பெயர் மக்கள் வந்து நிலைமையை பார்த்து ஐயா ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் கதைக்க விடுங்க சரிதானே? ஓகே என்னன்னு சொன்னா மக்களே, இவர் வந்து மனசி வந்து சித்த விரங்க நிக்கிறாருன்னு சொன்னா இவர் வந்து ஒரு கோயில்ல அது அடிக்கிற குற்ற மழையில இன்னிட்டு எல்லாம் இங்க இடத்துல நெஞ்சளவுக்கு தண்ணி வந்தது சரிதானே? இப்ப நான் தாளமுக்கம் அது என்ன திரும்பவும் மழையண்டா இவற்ற நிலைமை என்ன என்னதான் இவங்க கேள்வி. இவர் வந்து பாருங்க இப்ப நீங்க அப்படியா பாருங்க இவர் வந்து அவருக்கு தண்ணி கொடுக்குறேன். அதுவும் வந்து சரி ஐயா நாங்க ஐயா கொஞ்சம் கதைப்போம் கேளுங்க. ஐயா இப்ப என்னன்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள் இல்ல, உங்களோட வைஃபுக்கு வந்து பிரச்சனை கொஞ்சம் மூளை பிரச்சனை கொஞ்சம் மண்டை கொஞ்சம் மூளை பிரச்சனை. வீடு என்னையா அவங்களோட வீடு என்ன நடந்தது? எங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் வீடு தந்தவங்க தம்பி அது வந்து தரையில வீட்டு திட்டம் தரையில் அது என்னன்னு சொன்னாரு சண்டை பிடிச்சி வீட்டு திட்டத்தை கொடுத்துருக்கிறோம். அந்த டியூவே எல்லாரும் வந்து மாற்றி கூட அது இல்லாத நடக்கிற விஷயம் கன்னடங்கள்ல நாங்கள் பார்க்குறோம் கண் கூட. என்னன்னு சொன்னா வந்து குவாலிட்டி இல்லாமல் கட்டி விட்டுருவிடும். கட்டிவிட்டா நம்ம போடணும். அதுக்காக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது ஜன்னல் போடுறோன்னு சொல்லி மஞ்சள் கன வீடுகள் ஜன்னல் கதவு இல்லாமல் தான் இருக்குது. இப்போ பாயை எடுத்து வச்சு போட்டுருக்கணும். அது மாதிரி இவட்ட வயசுக்கு இதனால ஒரு வேலை செய்யலை. அது பாருங்க காயங்கள் உடம்பு முழுக்க காயங்கள் அப்படின்னு சொன்னால் கடைசி நேரங்களில் குண்டு இந்த கிளஸ்டர் குண்டுகள் விழுந்து ஆளுக்கு காயங்கள் இருக்குது. உடம்பு முழுக்க காயங்கள் இருக்குது. அப்ப இந்த காயத்தோட இவரால் வேலை செய்யலுமா?
மக்களே வடிவாசி வெயில போனா வெயில போயிடாதான் வெயில போனா வெயில கொதிப்பு ரத்த கொதிப்பு இவரு வெயில போனா மண்டை கூத்து மண்டை பீஸ் ஆளுக்கு அப்ப வெயிலுக்கு போனா அதுக்கு அது ஹீட் ஆகி குத்தி ஆள் வந்து ஆளு டென்ஷன் ஆகி இருக்கிறவங்க இதோட பொருளை தூக்கி எறிகிறது பக்கத்துல நிற்கிறவங்க சண்டை அப்படி அதனால வந்து வேலையை விட்டு துரத்தி போட்டாங்க அப்படித்தானே ஓ மையா கொஞ்சம் பிரச்சனை இல்லை அங்கேயும் இப்படித்தானே யாவே நீ அங்க இருந்த நீ தானே அவன் அகல் தானே உனக்கு இஞ்சி என்ன வேறு இஞ்சி என்னதுக்கு வார என்று கொஞ்சம் குடிச்சிருக்கீங்க இல்லை சி அதாங்க அந்த விடுக்காத குடிச்சு அதான் அஞ்சாவது வஞ்சி விட்டுரு ஓ அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் வந்து நீங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள்லாம் வந்து அதையை வந்து வடிவாக பார்க்கணும் இரண்டாவது உங்களோட அப்பா மாதிரி தான் உங்களோட பிள்ளைகளை வந்து நாட்டுக்காக கூட உங்களோட அப்பா மாதிரி இவன் நீங்களை நீங்கள் பார்க்கணும் இருந்திருந்தா நான் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறேன் நான் வந்து பழைய கதைகளை ஞாபகப்படுத்தி பண்ணதாலும் நாங்கள் இதை வந்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உடனடியாக சீக்கிரமாக நீங்கள் இந்த உதவி நம்ம செய்வீங்கள் என்று சொன்னால் வந்து ஓ நான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் இந்த ஓடி ஆடி விளையாடுவா வேலைக்கு கொண்டாடுறதோ அல்லது எங்கேயாவது பர்த்டே பார்ட்டியோ அதோ இதோ ஒன்று எங்கேயாவது ஒரு நாளை நீங்கள் குறைச்சி அதில் இருக்கிற காசை வந்து இவைக்கு இப்படியான இங்கே இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுத்துட்டீங்கள் என்று சொன்னால் நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் இவர் வந்து 4 டிராக்டர் வச்சிருந்திருக்கிறார் 4 ஓகே 4 மாட்டு நல்லா இருந்த ஒரு குடும்பம் வந்து கணக்கு இதை லொரி எல்லாம் வச்சு ஓடி அந்த டைம் கிளாலியில் லொரி ஓடி உள்ள சாக்கள்லாம் இப்போ வந்து பாருங்க இந்த கோயிலில் இதுவும் வந்து பாருங்க இந்த கோயில் சின்ன கோயில் ஒன்றில் வந்து இருக்கிறாருன்னு சொன்னால் இதுக்கு காரணமார் நாங்கள் இணையத்தில் இது வருதப்பா அப்போ நீங்கள்லாம் யோசிக்கணும் மக்களே தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவியில் எடுங்கோ என் ஐடி இருக்குது அதில் என் பயோவில் வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் நான் உடனே அவ்வளோத்தையும் வந்து உங்களுக்கு இவட்ட கையில் அவ்வளோத்தையும் ஒப்படைச்சு போட்டு உங்களுக்கு நான் ரிசிப்டோட வீடியோ ஆதாரத்தோடு உங்களுக்கு அனுப்புவேன் நன்றி மக்களே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாபாய் ஐயோ ஊத்தவரையா ஐயா முடிஞ்சது அது முடிஞ்சது என்னென்னு சொன்னா ஐயா முடிஞ்சது ஓ வேற வந்து கேட்பினம் கேட்டா வந்து சாமி வந்து உதவி செஞ்சது எப்படி சொல்லணும் அப்புறம் சாமி என்ன இந்த கோயில் சாமி இல்ல நான் என்ன பேர் சாமி உங்களுக்கு சாமி சாமி வந்து உதவி செஞ்சது என்று சொல்லணும் வெள்ளையா கட்டையா குண்டா ஒருத்தர் வடிவான சப்பியா நல்ல ஒருத்தர் வந்து உதவி செஞ்சவர் என்று கேட்கிறாங்களே சொல்லணும் சரிதானே அடுத்ததான் நீங்க குடிக்கிறீங்க நான் வீடியோ சத்தம் பண்ணாத மனக்கு சரிதானே இல்ல நீங்க குடிச்சிருக்கீங்களா குடிக்கிறாங்களுக்கு இப்படி நாங்க உதவி செய்யறோம் சும்மா போங்க ஐயா நீங்கள் எங்களுக்கு நாங்கள் எத்தனை பேரை பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு சரி ஓகே ஐயோ காசு எடுக்காம வந்துட்டேன் காட்டுலாம் எல்லாம் கிடக்கு ஐயா நான் போகிறோம் உங்களுக்கு வந்து நான் இங்கே இருப்பியல் நான் நீங்கள் காசு தர உதவி போக சொல்கிறீங்களா இங்கே போகிறதுண்ணா இல்லை நீங்கள் வீட்டை போங்க உதவி செய்ய ஏடிஓ போய் காசுன்னா நான் அனுப்பினானே காட்டில் கிடக்கு சரிதானே நான் வரைக்கும் கொத்து சாப்பிட்னான்னு மறந்துட்டேன் அதை செலவழிச்சு போனேன் அப்போ போய் சரிதானே ஒரு எழுநூற்று பேங்கில் 1000 தான் இருக்கும் நான் இருக்கிற எல்லாத்தையும் 1000 பண்ணிட்டாலும் பரவாயில்ல எடுத்துட்டு வரேன் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ வீட்டை போங்க நான் வீட்டை வரேன் சரிதானே ஒரு பிரச்சனை ஆனால் திரும்பி பார்க்க நீங்கள் இதில் இல்லை நீங்கள் வீட்டை போங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு பக்கத்தில் நான் கேட்டு வரேன் சரிதானே மணி என்று கேட்டாச்சு என்ன மணி தானே நான் கேட்டு வரேன் சரி வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு சாமான்லாம் பண்ணி கொண்டு வரேன் வடி மணி என்று கேளுங்க வடி மணி என்று அந்த அடி என்ன அந்த வடி மணி கேட்டீங்கன்னா சொல்லி குடிக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு உதவி என்ன குடிக்கிறவங்களுக்கு எதுக்கு ஐயா உதவி நாங்கள் செய்யணும் சும்மா உதவி செய்ய மாட்டீங்களே என்ன உதவி வருவேன் பாருங்க நீங்கள் போடுங்க போட்டு நான் பாறேன் இப்போ என்னட்ட இல்லை காசு சரிதானே நான் பாறேன் போடுங்க பாப்பா எத்தனை மணி வாரான் இன்றைக்கு அதனால ஒரு காலக்குள்ள அடிக்கலாம் இன்றைக்கு